ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டர் வந்த ஒரு ப்ளவுஸு. ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், சாரீ வந்து இது க்ரீன் கலர். ஸோ இதை கான்ட்ராஸ்ட்டாக வந்து அந்த பார்டர் கலருக்காக வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ கஸ்டமரே பார்த்திங்கன்னா வந்து அவங்களே வந்து டிசைன் சொல்லிட்டாங்க. ஸோ ஜர்தோசி வச்சு ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கிங்லேருந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்டருக்கு வந்து முதுகுக்கு, பெரிய பார்டர் வந்து கைக்கு. இது வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க சாரியோடது. நம்ம இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணும்போது அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்கன்னா, பிசுரோடு வைக்கக்கூடாது. கொஞ்சம் உள்ளேயே கரெக்டாக ரெண்டுமே ஒரே பக்கமாக இருக்க மாதிரி, அதாவது ரெண்டு ஓப்பனுமே ஒரே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு லைன் விட்டுக்கோங்க, ஏன்னா டெய்லர் வந்து மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து மடிச்சுட்டு இந்த இதுக்கு மேலே, லைனுக்கு மேலே இந்த முதுகு வந்து பேக் போர்ஷனை வைங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே இடுப்பாங்க வச்சுருக்கேன். இது வந்து நெக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு, இது ஆம்போல், இது மேலே வந்து ஷோல்டர். ஸோ ஷோல்டர் வந்து எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக உள்ள தள்ளி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி அதே இருக்கிற அளவுக்கே வச்சிடாதீங்க, ஏன்னா கொஞ்சம் அகண்டுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். மொத்தம் 5 பிளேஸ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த கர்வ் மாதிரி வந்துட்டு இந்த ஆம்போலுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த கீழே லைன் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு கீழே, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பாக்கழுத்து கொடுத்தாங்க, நம்ம யூ ஆக்கிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல் மாதிரி ஷேப் வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் 1 இன்ச் அந்த ஸ்கேல் கரெக்டாக வச்சு இதுலேருந்து அப்படியே அந்த யூ வளைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா பாதி முதுகு தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பாதி முதுகு பார்த்திங்கன்னா இது அப்படியே ட்ரேஸ் எடுப்பேன், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூனேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து டபுளாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, உல்ட்டாவாக அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா இப்போ வந்து அதனுடைய பாதியாச்சு வந்து இந்த பாதியில் விழுகும். எப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி டேப் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அச்சு விழுந்திருக்கு பார்த்திங்களா, இதை வந்து நம்ம டார்க் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஆஃப் தான் பண்ணோம், அதையே வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம பேக் நெக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது வந்து நான் வீடியோ வந்து நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்லோவில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக மார்க்கிங் மட்டுமே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய வீடியோவில் கீழே இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் எல்லாம் முடிச்சிட்டோம். நாம இப்போ வந்துட்டு பேக் நெக் முடிஞ்சிச்சு. பேக் நெக் நேராக மேலே அப்படியே நம்ம 4ஆக மடிச்சுக்கணும் ஸ்லீவுக்காக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே துணி வந்து சுருங்காமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்தாங்க. ஆனால் லென்த்து வந்து நம்மளுக்கு இப்போ 10 இன்ச் வைக்க சொல்லியிருக்காங்க. லென்த்து வந்து ஹைட்டு. ஸோ இப்போ 10 இன்ச்சுக்கு வந்து கீழே அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் 1 இன்ச்சு வந்து நீங்கள் தைக்கிறதுக்காக விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு கரெக்டாக டேப்பில் வந்து நீங்கள் மெஷர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து மார்க்கிங் நீங்கள் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த ஆம்போல்லேருந்து நேராக கீழே வந்து நீங்கள் லென்த்து, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு ஒரு பக்கம் தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் அப்படியே ஆஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணிட்டோன்னா இது ஒரு ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும். இதை நம்ம அப்படியே டார்க் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம ப்ளவுஸ் வச்சு பண்ணிட்டோமா, இது ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்துருச்சா, இது அப்படியே வந்து நீங்கள் உல்ட்டாவாக உள்ளுக்குள்ளே டபுளாக துணியை மடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டேப் பண்ணிங்கனாலே போதும். இதனுடைய அச்சு திருப்பி அதிலே உங்களுக்கு விழுக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா 2 ஸ்லீவும் ரெடி, பேக் நெக்கும் ரெடி. இப்போ ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மிடில் பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்காக வச்சுக்கோங்க. பேக் நெக்குக்கு நேராக மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோட நெக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா வந்துட்டு அதில் எல் ஷேப் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கொடுத்து அதே மாதிரி எல் வரைகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆம்பூலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம புட்டா சேர்க்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக 4 இதுவும் முடிச்சாச்சு நம்ம மார்க்கிங்கு. இப்போ ஃப்ரேம் அந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வந்து 2 ஜரி கொடுக்கணும். ஏன்னா டெய்லர் தைக்கும்போது நம்ம பீட் ஒர்க் பண்ணால் அந்த பீட் ஒர்க் வந்து அடி வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேசிக்காகவே 2 இல்லை 3, 4 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச்சஸ்ஸு. இப்போ நம்ம நார்மல் வந்து இப்போ பேசிக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்டில் 2 அவுட்லைன் செயின் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ட அந்த 2 செயினுமே கிட்ட பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் ஒரு செயின் நான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பின்னாடியே அப்படியே கிட்ட ஒட்டியே வந்து ஒரு செயின் கொடுத்துட்டேன். 2 செயின் முடிஞ்சிருச்சு, 2 ஜரி. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஜர்தோசியில் லக்ஷி இது. ஸோ அந்த லக்ஷி ஜர்தோசி நீங்கள் எப்போவுமே எடுத்து அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து இழுத்து விட்டோமா லைட்டாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். லைட்டாக ஸ்டிச் பண்ணாலே போதும். இழுத்துட்டு இது மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் ஊசி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது நெக் போர்ஷனில் எவ்வளோ உங்களால் லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் சீவிங் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஒரு லாக் ஒன்று போட்டுக்கோங்க. லாக்கு போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசியை ரன்னிங் ஸ்டிச் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்படியே வந்து உள்ளே லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இவ்வளோ பெருசு எடுத்துருக்கோம். அதாவது இந்த பீட் ஊசியில்
இந்த நெக்கு ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது ஒரு 4 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸாக நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஜர்தோசி வந்து உங்களுக்கு ஆடாது, க்ரிப்பாக நிற்கும். இப்போ அந்த பக்கம் எல்லாம் போட்டேன். இல்லை கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக்கில் இவ்வளோ எடுத்துருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 டைம்ஸாவது இல்லை 4 டைம்ஸாக நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம கிட்ட நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஜர்தோசி நல்லா க்ரிப்பாக ஸ்டிஃபாக நிற்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது இழுத்து விட்டுக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு தான் நீங்கள் இழுக்கணும். நல்லா கொஞ்சம் கேப் வர மாதிரி இழுத்துக்கோங்க. ஆனால் வந்து தைக்கும் போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைட் பண்ணி வர மாதிரி தைக்கணும் நீங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஜர்தோசி வந்து கேப் தெரியாது. அதை நம்ம இழுத்தோம் பார்த்தீங்களா, இழுத்ததுனால கேப் தெரியும். ஸோ நம்ம தைக்கும் போது தான் நம்ம விரலால் நம்ம வந்து அதை அப்படியே மைனூட்டாக வந்து கிட்ட வர மாதிரி, அதாவது பீட் நம்ம லோட் பண்ணிட்டு 2 பீடாக சுகர் பீட் நம்ம வைக்கிறப்ப எப்படி பண்ணுவோம், நம்ம விரலை 2 சுகர் பீட் தள்ளி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இந்த ஜர்தோசி பண்ணும்போது அந்த விரலால் வந்து கிட்ட அந்த ஜர்தோசி உள்ளே போகிற மாதிரி நகர்ந்து கிட்ட வர மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த டெக்னிக்காக நீங்கள் வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து ஜர்தோசியோட லுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கேப்பும் தெரியாது. இல்லைனா நீங்கள் வந்து கேப் வச்சு தைச்சிருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கே ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஜர்தோசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லக்ஷி இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம கொஞ்சம் பண்ணிடலாம். இந்த கோரா வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதுவுமே வந்து நீங்கள் அதுவுமே ஸ்ட்ரெச் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ பண்ண அதுவுமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குந்தன்ஸ்கோ திலகம்ஸ்கோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவுட்லைன் சர்க்கிள் மாதிரி திலகம் ஷேப் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துட்டு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச். இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயே செக்குடுக்கு ஃபுல்லாக நான் இதான் போடுவேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 mm ஒரு சுகர் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நான் வந்து இப்போ அவுட்லைனு இப்போ எப்படி ஜரி கொடுத்தோமோ ஜர்தோசி ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி கொடுத்தோம், அடுத்து ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்தோம். அதுக்கு ஒட்டின மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 mm ஒரு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்கை சுற்றி அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸில் இதே பக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஜர்தோசி கொடுத்தோம் பார்த்திங்களா. ஸோ அதே ஜர்தோசியை இந்த 3யும் சுகரும் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கு பார்டர் வர மாதிரி அந்த சைடு பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதே மாதிரியே. மற்ற ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அளவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணுற ஸ்டிச்சுக்கு வந்து அளவு தேவையே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமா, கம்மியாக சின்னதாக ரேண்டமாக அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஒர்க்கு நான் வந்து உங்களுக்கு எடுத்ததுனால டைமிங் வந்து ரொம்ப நிறைய போச்சு. நீங்கள் அவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப டைம் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பீடு போட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடிட்டிங்கில் எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் தனியாக வேணால் ஸ்லீவ் வேணால் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஸ்லீவ் தான் வந்து ஒர்க் அதிகம், இது வந்து கொஞ்சம் ஒர்க் கம்மி தான். இது வந்து வெறும் ஜர்தோசி கொடுக்குறது, ஜஸ்ட் இந்த 3 mm 2 லைன்ஸ் தரது இது மட்டும்தான். அப்புறம் நம்ம வந்து திலகம் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசி வந்து செகண்ட் லைனும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஜரி ஒரு ஜர்தோசி, அப்புறம் 3 mm சுகர் இப்படி போட்டு ஒரு லைன் பண்ணோம் பார்த்திங்களா. அதுக்கு பக்கத்தில் ஜர்தோசி கொடுத்தாச்சு. இப்போ வெறும் 3 mm மட்டும் ஒரு லைன் அப்படியே கொடுத்துட்டு வரோம். ஸோ அதையும் கொடுத்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததும் ஜர்தோசி கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதையும் பார்டர் கட்டுற மாதிரி இங்கே வந்து ஜர்தோசி லைன் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து திலகம் ஷேப் நான் வந்து இந்த க்ரீன் கலர் சாரினால க்ரீன் கலர் குட்டி திலகம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி மெஷர் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதை சுற்றி ஒரு சுகர் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வரப்போ ஒன்று இடிக்காமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ஃபுல்லாக நெக்கை சுற்றி முடிச்சாச்சு. இப்போ புட்டாஸ்க்கு அங்கங்கே புட்டாஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நெக்கை சுற்றி ஃபுல்லாக வரணும் பேக்கில் அப்படின்றதுக்காக அதையும் நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதுலேயுமே வந்து திலகம்ஸ் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடெலாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு அங்கெல்லாம் முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ முடிக்க போகிற இடத்துல காட்டுறேன். இந்த திலகம்க்கு வந்து எப்படி ஷார்ப்பு கொடுத்து பண்ணோம் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன், அதில் பாருங்கள். ஏன்னா இது வந்து நான் கடகடன்னு கொஞ்சம் டைமாக ஆகிடுச்சு, உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்பீடு போட்டதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு திலகம் மட்டும் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக்கில் உங்களுக்கு தனியாக எடுத்திருக்கேன், ஸ்லீவ்லேயே எடுத்திருக்கேன்.
ஸோ உங்களுக்கு அது சொல்கிறேன். இல்லை இந்த ஸ்லீவில் நான் பண்ணும்போதே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்லீவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 திலகமுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் எல்லாமே 4 mm கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ½ இன்ச் உங்களுக்கு வந்து வைக்க சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பில் ஃபுல்லாக 4 mm மட்டும் நம்ம கொடுத்து அப்படி நம்ம வந்து லாக் கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ அந்த புட்டாஸ் பண்ண திலகம்ஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் 4 mm மட்டும் நம்ம வந்து அப்படியே மேலே வந்து நம்ம லாக் கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிடுங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம எல் ஷேப் மாதிரி வரைஞ்சோம் பார்த்தீங்களா, எப்படி நம்ம பேக்கில் என்ன கொடுத்தோமோ அதே டிசைன் தான் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் நெக்கில் அப்படியே வரணும். ஸ்லீவ் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகலாம், பட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஒரே மாதிரி அப்படியே வரணும். அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதில் என்னென்ன கொடுத்தோமோ அதே மாதிரி 2 ஜரி, ஒரு ஜர்தோசி, அப்புறம் வந்து சுகரு 3 mm கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனு, அதையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஜரி, அதுக்கப்புறம் வெறும் 3 mm மட்டும் ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஜரி, இது லாஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் ஜரி. இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து அந்த திலகம் பேஸ்ட் பண்ணோம்ல, சேம் அதே தான் பண்ணணும் இதுலேயும். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ், அதுக்குமே லைன் ஃபுல்லாக அங்கே புட்டாஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது 1 இன்ச்சு கேப் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதையுமே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் அந்த புட்டாஸ் வரும்போது அந்த ஹூக் பேட்டர்ன் வரைக்கும் வரணும், ப்ளஸ் வந்து கிட்டவே வரணும். எப்படி பண்ணுறோம் நம்ம கிட்டவே பண்ணுங்கள். இதுலேயுமே வந்து அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி 4 mm கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுலேயுமே வந்துட்டு இப்போது அந்த திலகம் சுற்றியும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு ஸ்லீவ் உங்களுக்கு எப்படி செக்குடு போடணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இதை நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வந்து க்ராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வர மாதிரி வந்துட்டு நீங்கள் லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ மட்டும் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஃப்ளாட்டாக வைக்காதீங்க. அதே போல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதில் வந்து வச்சு பார்க்கும்போது அங்கே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அங்கே பாக்ஸ் மாதிரி வருதா இல்லைனா வந்துட்டு இது டைமண்ட் ஷேப் மாதிரி வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் கிராஸ் லைனை நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் பாக்ஸ் மாதிரி வருது. இன்னுமே ஸ்கேலை வந்து இன்னும் கொஞ்சம் சாச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திலகம் ஷேப்பில், அதாவது வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் சைஸில் தான் வரணும், அதுக்காக இந்த மாதிரி போடணும் பார்த்து. இப்போ பார்த்திங்கன்னா நெக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அந்த லைன் அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். இதில் எப்பவும் போல் இதுலேயுமே 2 ஜரி இல்லைனா 3 ஜரி கொடுக்கணும். நான் 2 ஜரி மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே அந்த மேல் நோக்கி போகணும். அதாவது இப்போ கீழே லைன் ஜரி கொடுக்குறேன் பார்த்திங்களா, ஜரிக்கு மேலே செக்குடை பேஸ் பண்ணி மேலே போகணும், கீழே வந்துடாதீங்க. ஏன்னா கீழே வந்து அவங்க கட் பண்ணி தைக்கிற ஏரியா டெய்லர்ஸ்க்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜர்தோசி, அந்த திலகம்ஸு, அப்புறம் 3 mm யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 3 பொருளையும் வச்சு இந்த ஸ்லீவ் எப்படி வந்தது அப்படின்றது மாதிரி நான் வந்து சும்மா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி இந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பண்ணிட்டு நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராக இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆகிடும், அப்படி இல்லைனாலும் ரொம்ப கேப் வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ 2 லைன் நான் ஜரி கொடுத்தேன் பார்த்திங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு சுகர் ஒரு 3 அப்படின்ற ஃபார்மேட்டில் இந்த செகண்ட் லைனும் நீங்கள் கொடுத்துட்டு வரணும், அதாவது சரிக்கு மேலே வர லைனு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் வந்து நான் 2000 தான் இதுக்கு நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். அதாவது ஆரி ஒர்க்கோட சார்ஜ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு ஒரு 2500 வாங்கியிருக்கணும். இது வந்து கஸ்டமர் வந்து இல்லை 2 பண்ணி தாங்கன்னு சொன்னபோது சரி ஓகே, ஏன்னா நெக்லேயும் கொஞ்சம் ஒர்க் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் 2 தான் நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா சார்ஜை பற்றியும் கேட்பீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது பார்த்திங்களா. எப்பவுமே செக்குடு பேட்டர்ன் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேலை அதில் அதிகம். ஸோ வந்து நீங்கள் மினிமம் 25 அதுக்கு தான் வாங்கணும், நீங்கள் இல்லை 2வாவது வாங்கணும். அது கம்மி நீங்கள் வந்து வாங்கிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு தான் தெரியும் அதனுடைய பெயின், அதனுடைய இது எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி
நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோங்கும் போது நம்மளுக்கு தான் தெரியும் அதனுடைய அவுட்புட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லாஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இப்போ செக்குடில் கொடுக்குற அந்த ஜர்தோசி லைனுக்கு போயிடலாம். இந்த செக்குடு கொடுத்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி வரும், அதுக்கப்புறம் மேலே கீழே 3mm வரும். அந்த டைப்பில் தான் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ஒர்க் வந்து ஹெவி தான் பார்க்க போனீங்கன்னா. நான் 2 வாங்கினதே உங்களுக்கு வந்து கம்மி தான். இது வந்து டெய்லர் பேஸ் பண்ணி எனக்கு வந்ததுனால அப்படி தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம தனியாக நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக கஸ்டமர் நம்ம சொல்கிறதுனால நம்ம 2.5 அந்த மாதிரி 3க்குள்ளே கூட நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். இது நீங்கள் டெய்லர் பேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் இந்த மாதிரி போட்டேன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாம் சுகர் பீட் பண்ணும்போது எப்படி பண்ணுறோமோ சேம் ஆஸ் யூஷுவல் அதே தான். ஆனால் வந்து சுகர் பீட் வந்து நம்ம கிட்ட அந்த ஜங்ஷன் கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த டச் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுகர் பீட் நம்ம கொடுத்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம த்ரூவாக அதுக்கு பக்கத்தில் பின்னாடி நம்ம போவோம். ஆனால் ஜர்தோசி வந்து அதுக்கு மேலேயே நீங்கள் அப்படியே பண்ணிட்டு போனாலுமே உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். என்கிட்ட இது பெருசாக அவ்வளோ பெருசாலாம் இல்லாததுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசி ஃபுல்லாக நான் செக்குடுக்கு மேலே ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஜர்தோசி மேலே கீழே அந்த லைன்ஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா 3mm கொடுத்துட்டு வரணும். ஸோ ஒரு ஸ்லீவ் நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்லீவ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ 3mm பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அந்த பவுச்சில் கொட்டிட்டு நம்ம ஒன்று ஒன்றா 2 அந்த நெக்கில் ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதே வந்து 3mm நம்ம வாங்கும்போது அந்த ரோப்போட ஹேங்கிங்கோடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எப்படி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ரோப்பில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி நீங்கள் பவுச்சில் கொட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக முடியும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து அப்படியே நெக்கில் நீங்கள் லோட் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு லோட் ஆகும். இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுக்க. ஸோ அந்த நெக் போர்ஷன் வரைக்கும் நம்ம டக்குன்னு எடுக்கலாம். இதே நீங்கள் வந்து பவுச்சில் கொட்டினா நீங்கள் 1 2 நீங்கள் எடுத்து மாட்டிகிட்ருக்கணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். ஸோ குந்தன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டுவோம், அதை காயட்டும். காஞ்சிட்டா நம்ம அதை சுற்றி சுகர் தரதுனால ஸோ அது காய்கிறது வரைக்கும் நான் ஆப்போசிட்டில் தர 3mm தரலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கரெக்டாக சென்டராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த திலகம்ஸை சுற்றி அப்படியே ஒட்டிட்டு காய வைங்க. அவ்வளோதான், நான் மேலே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிஞ்சோன்னே பாருங்கள் இன்னும் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் திலகம் கொடுக்குறப்ப எப்படி ஷார்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இதை ஸ்லோ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் நல்லா தெரியும். ஸோ 2 சுகர் பீடாக அப்படி கொடுக்குறோமா, ஃபஸ்ட்டு அங்கே மேலே வரும்போது 1 தான் கொடுக்கணும். அந்த 1 கொடுத்து மேலே பார்த்து ஒரு லாக் 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே திருப்பணும். இது மாதிரி ஒன்றுத்துக்கும் எண்ணாட் போட்டு தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களா? இப்போ 1 மட்டும் கொடுத்து மேலுக்காக பார்த்து ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறீங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடு பார்த்து ஒரு லாக் 1 கொடுத்துட்டு அகெயின் வந்து நீங்கள் 2 சுகர் பீடாக லோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 ஸ்லீவும் முடிஞ்சிச்சு, 2 பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு 2மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த செக்குடில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டும் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜர்தோசி தெரிஞ்சவங்க ஜர்தோசி தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். இதில் அவுட்புட்டு பாருங்கள், இதுதான் இதனுடைய ப்ளவுஸோட ஒர்க்கு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.